இன்றைக்கி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி பாயில் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பானையில் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி தண்ணி வந்து சூடாகிறதுக்கு வச்சுட்டேன். தண்ணி சூடான உடனே நான் ஒரு 2-3 வாட்டி கழுவுன அரிசி வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கரண்டியில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கரண்டியில் ஆட் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து நம்ம மேலே தெளிக்காது. அப்போனா கொஞ்சம் சேஃப்டிக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். அதில் முழு பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து போடுறேன். ஏன்னா அதுதான் வந்து ரசத்துக்கு டேஸ்ட்டே தரப்போகுது. ஒரு 4-5 பூண்டு எடுத்து இடிச்சிட்டு அதையும் வந்து நம்ம வந்து அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது இடிச்சிட்டு போடணுமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இடிச்சிட்டு போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி அடிச்சிட்ட உடனே இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். நல்லா பவுடர் மாதிரி தேவையில்ல. இந்த மாதிரி இருந்தது ரசத்துக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டிக்கிறேன். அதில் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளியை வந்து போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா கையாலேயே நசுக்கி அந்த சாரெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க. 2ம் நல்லா நசுக்கிடுங்க. இதில் வந்து ஒன்று வந்து நல்லா பழுத்த பழம், இன்னொன்று வந்து பாதி பழுத்த தக்காளி. ஸோ அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நான் நசுக்கிட்டுக்கிறேன். ஸோ 2ம் நல்லா நசுக்கின உடனே அப்படியே இதோடையே வந்து நான் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப குட்டியாக புளி வேணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் புளி வேணும். ஸோ அந்த புளியும் ஆட் பண்ணிங்கன்னா கையிலே நல்லா அந்த புளியும் சேர்த்து கரைய விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் அரிசி வெந்துச்சான்னு செக் பண்ணுறேங்க. வெந்துச்சுன்னு உடனே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அரிசியை வந்து எப்படி வடிகட்டணும்னு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஓட்டை போட்ட ஒரு பாத்திரத்தை வந்துட்டு அந்த பானையை மூடிட்டு இப்படியே பானையை வந்து லைட்டாக சாய்ச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வைக்கணும். ஏன்னா கிளாஸ் வைக்கும்போது வந்துட்டு அந்த பானை வந்து விழாது. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையை எடுக்குவேன் அது எங்கே ஆடுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் மேலே விழுந்துடும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை திரும்ப வச்சுட்டு ரசம் செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய்க்கு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகும் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிப்பு மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதனால் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வந்துட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க கருவேப்பிலை போடுங்க, ஏன்னா அது தெளிக்கும் நம்ம மேலே எண்ணெய். ஸோ அது போட்டோடனே மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிளகாய் போட்டுறதால நல்லா காரமாக தான் இருக்கும். இருந்துமே நான் 2 பச்சை மிளகாய் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணி, புளி தண்ணி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. உடனே கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணி, உப்புலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. பெருங்காயம் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணி சூடான உடனே நம்ம அரைச்சி வச்ச மிளகாய், பூண்டு, ஜீரகம்லாம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த மிக்சியில் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் ஆன உடனே நம்ம வந்து இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தூவி ஊற்றிடலாம். கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு ஃபேவரட் கொடுக்கும். ஸோ அது பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட மிளகு ரசம் ரெடி. நான் வந்து சைட் டிஷ்க்கு ரசத்துக்கு வந்து கோவக்காய் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ கோவக்காய் வந்து ஆல்ரெடி நான் வந்து கழுவி கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதில் 1 ஸ்பூன் மஞ்சளும், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண உடனே கடாய் சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம் போட்டேன். ஸோ கொஞ்சம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்ட உடனே திரும்ப நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. ஸோ சிம்லேயே வைங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அது ஒட்டாமல் இருந்தாலே நம்ம கோவக்காய் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Subscribe.